தொலைநோக்கு பார்வை இல்லாத வீரம் குருட்டு குதிரை போன்றது. இனிமையான பேச்சு பாம்பை அதன் துளையிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லது. சிந்தனையே ஞானத்தின் சாராம்சம். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு திரும்ப வராது. பூமி இறுதியில் தன் விருந்தாளிகளை கொன்றுவிடும் விருந்தளிப்பவன். இரவு இந்த உலகத்தை மறைத்து விடுகிறது, ஆனால் இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறது. உனக்கு நிழல் தந்து கொண்டிருக்கும் மரத்தை வெட்டிவிடாதே. பழக்க வழக்கங்கள் ஆரம்பத்தில் சிலந்தி வலை நூல் போன்றிருக்கும், பிறகு கயிறுகளாகும். சரியான நேரத்தில் எறியப்படும் கல் தவறான நேரத்தில் கொடுக்கப்படும் தங்கத்தை விட சிறந்ததாக இருக்கும். உலகம் ஒரு ரோஜா, அதை நுகர், பின் உன் நண்பர்களுக்கு கொடு. உன் வாயை விட பெரிய வார்த்தையை பயன்படுத்தாதே. நல்ல அறிவுரைகளை கேட்பதே செல்வத்திற்கான வழி. நம் இதயத்தின் அளவின்படியே கடவுள் நமக்கு கொடுப்பார். உன்மேல் உள்ளவனை தகப்பனாகவும், உனக்கு இணையானவனை சகோதரனாகவும், உன்னை விட தாழ்ந்தவனை மகனாகவும் நடாத்து. ஒரே ஒரு நோயுற்ற ஆடு மந்தையை அழிக்க போதுமானது. விரல்களால் செய்ய முடியாத 1000 விஷயங்களை கண்களால் செய்துவிட முடியும். குடிக்கு அடிமையானவனின் கைகளில் உள்ள வாள் ஒழுக்கக்கேடான மனிதனின் கைகளில் உள்ள அறிவியலை விட குறைந்த ஆபத்தானது. நன்றாக சிந்திப்பது சிறந்தது. நன்கு திட்டமிடுதல் புத்திசாலித்தனமானது. ஆனால் நன்றாகச் செய்வது எல்லாவற்றிலும் சிறந்தது. நீண்ட நாள் தேங்கும் நீர் கெடும். அதற்கான நேரம் வந்துவிட்டால் இறை வேட்டைக்காரனை நோக்கிச் செல்லும். துன்பத்தின் உச்சத்திலும் நம்பிக்கையை கைவிடாதே. சில பனித்துளிகளே எறும்புக்கு வெள்ளத்தை தோற்றுவிக்கும். பெரிய கூரை அதிக பனியை சேகரிக்கிறது. உன் நாக்கு உன் தலையை வெட்டாதபடி பார்த்துக்கொள். முட்டாளுடனான நட்பு கரடியுடனான அணைப்பை போன்றது. பிரசங்கிப்பதை விட சிறந்தது நடைமுறைப்படுத்துவதாகும். உனக்கு மீண்டும் பூட்டத் தெரியாத கதவை திறக்காதே. ஒவ்வொரு மனிதனும் தான் கொடுத்ததைத்தான் மரணத்தின் பின் கைகளில் கொண்டு செல்கிறான். தீர்க்கப்பட்ட புதிர்கள் எளிதானதாக தோன்றும். காயங்களை மறந்து விடுதலே சிறந்த நினைவாற்றலாகும். வாழ்க்கை என்பது நிரந்தர குடிபோதை போன்றது. மகிழ்ச்சி கடந்து சென்றுவிடும், ஆனால் தலைவலி எஞ்சும். நிலவை குளத்தில் தேடாதே, வானத்தை பார். ஒரு பாவத்தை அழிக்க 100 பிரார்த்தனைகள் போதாது. லஞ்சம் இரு தரப்பினருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. போருக்கு செல்லாதவன் சிங்கத்தைப் போல கர்ஜிப்பான். பாம்பை பிடிக்க உன் எதிரியின் கையை பயன்படுத்து. ஒரு பூனை தன் குட்டிகளை சாப்பிட விரும்பினால் அவை எலிகள் போல இருப்பதாகச் சொல்லும். நீங்கள் குருடர்களின் நகரத்தில் நுழைந்தால் உங்கள் கண்களை கட்டிக்கொள்ளுங்கள். 3 வகையான எதிரிகள் உள்ளனர். உங்கள் எதிரி, உங்கள் எதிரியின் நண்பன், உங்கள் நண்பனின் எதிரி.